மீன் மட்டும் நமக்கு ப்ரோட்டீன் ஹெல்த் இல்லைங்க, கருவாடுலேயும் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. சில வகை மீன்களில் தான் வந்து அதிகமான ப்ரோட்டீன் இருக்கும். அதில் ஒரு வகை மீன் தான் நெத்திலி. இப்போ இந்த நெத்திலி மீன் வந்து நம்ம கருவாடாக வாங்கியிருக்கோம். இந்த கருவாடில் காஞ்சி இருக்கும் போதே நம்ம வந்து தலைப்பகுதி எல்லாத்தையும் வந்து பிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரொம்ப ஈஸியாக இப்படி உடச்ச உடனே வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், நெத்திலி வந்து நம்ம தலைப்பகுதி மட்டும் தனியாக எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற போட்டுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம அந்த செதில் பகுதிகளும் குடல் பகுதிகளும் விரல்லையே வந்து எடுத்துடலாம். காஞ்சிருக்கும் போது இது எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஊறினதுக்கப்புறமா எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்படி நம்ம க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு 5 வாட்டி இல்லை 7 வாட்டியாச்சும் நம்ம தண்ணியில் கண்டிப்பாக கழுவணும். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப சுத்தமாக நமக்கு கிடைக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்கும். இதை நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பிணைஞ்சி கழுவணும். ரொம்ப அதிகமாக பிணையக்கூடாது. அப்புறம் ஏற்கனவே அது சின்ன கருவாடு, இன்னும் உடஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் விட்டு நம்ம கடைசியாக அலசி எடுத்து வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணி விடக்கூடாது, அப்புறம் மீன் எல்லாமே வந்து பிஞ்சிரும். இப்படி மஞ்சத்தூள் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணி விட்டு இந்த கருவாடு எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கிறோம். அடுப்பில் ஒரு இரும்பு கடாயை வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு அது சூடு ஏறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகு, ஜீரகம், சோம்பு சேர்த்து பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி. முதல்ல நம்ம பூண்டை வந்து இதில் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடணும், ஏன்னா கருவாடு வந்து ஆல்ரெடி உப்பு உள்ளது, அதனால் ரொம்ப குறைவாக சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க நெத்திலியை போட்டு தண்ணி விட வேண்டாம், ஏன்னா தண்ணி விட்டால் அது குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம தொக்கு பதத்தில் தான் இது செய்கிறோம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இதை நம்ம சூடான சோறில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.